உங்களோட ரோமன் ரைன்ஸ பத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது ரோமன் ரைன்ஸ் வந்து ஸ்டெப்னி மிட்மனோட அந்த ஒரு ஷோக்கு வந்து நம்முடைய ரோமன் ரைன்ஸ் வந்து போயிருக்காரு. அந்த இன்டர்வியூல வந்து பலவிதமான கேள்விகள வந்து நம்முடைய ரோமன் ரைன்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கான கேள்விக்கான விடையும் நம்முடைய ரோமன் ரைன்ஸ் வந்து அந்த ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்கானாலும், அதுல வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்த வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது நம்முடைய ரோமன் ரைன்ஸ் வந்து 2027ல வந்து WWE விட்டு போயிருவாரு. அதாவது அவரோட ரிட்டயர்மெண்ட்ட வந்து அறிவிச்சுருவாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. அது இல்லாம நம்முடைய ரோமன் ரெயின்ஸே வந்து அந்த ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது நான் வந்து 2027ல வந்து நான் வந்து WWE விட்டு போயிருவேன். விட்டு போயிட்டு நான் வந்து ஹாலிவுட்குள்ள நான் போக போறேன் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. ஆனாலும் இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டெப்னி மிட்மன் வந்து நீங்க வந்து எதுக்கு வந்து WWE விட்டு நீங்க எதுக்கு நீங்க போறீங்க? அப்படிங்கிற மாரி அந்த ஒரு இன்டர்வியூல வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்ட்ட வந்து கேட்டதுக்கு வந்து அதாவது நான் வந்து WWE விட்டுலாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஒரு இன்டர்வியூல வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்லிட்டாரு. அதாவது நான் வந்து WWEலயும் இருப்பேன். அதே மாரி நான் ஹாலிவுட்லயும் இருப்பேன் அப்படிங்கிற மாரி 2 சைடுமே வந்து நான் இருக்க நான் ஆசைப்படுறேன். அதாவது WWEல வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளா நான் இருக்கணும். அதே மாரி நான் வந்து ரெசல்மனியா அப்படிங்கிற அந்த ஒரு பிக்கெஸ்ட் ஒரு பேப்பர்ல வந்து நான் வந்து மெயின் ஈவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த ஒரு கனவு நான் நிறைவேற விதமா நான் வந்து WWE விட்டு நான் போகாம WWEலயே இருப்பேன். அதே மாரி நான் வந்து ராக் ஜான்சனா, பட்டிஸ்டா அப்படிங்கிற மாரி இவங்கள மாரி வந்து நான் வந்து ஹாலிவுட்லயும் போய் நான் அதாவது என்னோட ஆதிக்கத்த வந்து நான் ஹாலிவுட்லயும் போய் நான் வந்து சாதிக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். அது இல்லாம என்னோட கால் தடத்தையும் அந்த ஹாலிவுட்ல வந்து நான் பதிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறதுனால, நான் வந்து WWE விட்டுலாம் நான் ஒட்டுமொத்தமா நான் போக மாட்டேன். அதாவது நான் WWEல வந்து நான் மேட்சஸும் பண்ணுவேன். அதே மாரி WWEலயும் எனக்கு நான் ஒரு ஸ்பாட்ட வந்து கண்டிப்பா WWE குடுப்பாங்க. அது மாரி நான் அங்கேயும் இருப்பேன். அதே மாரி நான் ஹாலிவுட்டுக்கும் போவேன். அதாவது நான் ஹாலிவுட்டுக்கும் போவேன். அது மாரி நான் WWE இருப்பேன் அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லிட்டாருனால, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த 2 விஷயத்த வந்து பண்ண போறாரு. ஆனா வேற எந்த ஒரு ரெஸ்லராலுமே இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தான் அவங்களோட முழு ஃபோக்கஸுமே வந்து காட்ட முடியுமே தவிர, 2 இதுலயுமே வந்து காட்ட முடியாது. பட் இப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நான் 2 பக்கமே இருப்பேன். WWEலயும் இருப்பேன், ஹாலிவுட்லயும் நான் படம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்ற மாரி 2 விஷயத்தையுமே அவரால கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. அதாவது நம்முடைய ஜான்சனாவா இருக்கட்டும், அதே மாரி நம்முடைய பட்டிஸ்டாவா இருக்கட்டும், அது இல்லாம ராக்கா இருக்கட்டும். அதாவது இவங்க எல்லாருமே WWEல இருந்து தான் ஹாலிவுட்டுக்கு போனவங்க. ஆனாலும் இவங்க டைரக்ட்டா வந்து ஹாலிவுட்டுக்கு போயிரலானாலும், இவங்களால ஒரு விஷயத்துல இருந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதாவது WWEனா WWE மட்டுமே இருக்கலாம். அதாவது ஹாலிவுட்னா ஹாலிவுட் மட்டும் இருக்கலாம். அதாவது WWEல இருந்துகிட்டு ஹாலிவுட்ல போய் அவங்களால படம் நடிக்க முடியல. அவங்களோட ஃபோக்கஸ் வந்து அங்க குடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க 3 பேருமே வந்து இப்போ வந்து WWE வேணாம் அப்படிங்கிற மாரி முழுக்க முழுக்க இவங்க ஹாலிவுட்டுக்கே போயிட்டாங்க. இப்போ நம்முடைய ஜான்சனா இருக்காருன்னா, இப்ப ஜான்சன் வந்து திரும்பி ரிட்டயர்மென்ட் டூர்க்காக இப்போ வந்திருக்காரு அப்படின்னா, அவரு வந்து இப்ப திரும்பி வந்து WWEல தான் இருக்காரு. அது மாரி ஹாலிவுட்க்கு போல. அதாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ண முடியுமே தவிர, 2 பக்கம் ஃபோக்கஸ் பண்ண முடியாதாம். ரோமன் ரெயின்ஸ் வந்து ஹாலிவுட்டுக்கு போறாரு, போகாம இருக்காரு. WWEல இருக்காரு, இருக்காம போறாரு. ஆனாலும் அது அங்க வந்து நமக்கு வந்து கேள்வி கிடையாது. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூனா ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE விட்டு போயிறக்கூடாது. ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் சொல்லிட்டாரு, WWE விட்டு நான் போக மாட்டேன். நான் WWEக்கு போனாலும் நான் WWEலயும் இருப்பேன். அதே மாரி நான் வந்து ஹாலிவுட்லயும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து நீங்க எதுவும் பேனிக் ஆக வேணாம். 2020லேருந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE விட்டு போயிருவாரு அப்படிங்கிற மாரி எந்த ஒரு பேனிக் ஆக வேணாம். ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE தான் பயணிக்க போறாரு. இத பத்தின உங்களோட கருத்த கொஞ்சம் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.